அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கபிலன். இல்லைங்க, நீங்க அப்படிதான் இருக்கீங்க. உங்க பிரதரோட லவ் மேட்டர் சொன்னீங்களா தானே? அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி எஸ், அதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம். என்ன பண்ணி அதை தடுக்க போறேன்னு தெரியல. சரவண வேற ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்கான். தைரியமா இருப்பான்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. தெய்வான வேற அங்க தவிச்சிட்டு இருப்பா, பாவம். 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியலையேன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு கபிலன். எனக்கு புரியுதுங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப நடக்க போறது ஒன்றும் கல்யாணம் இல்லைங்களே, நிச்சயதார்த்தம் தானே. விடுங்க, எல்லாமே திடீர்னு மாறிடும் பாருங்க. என்ன கபிலன் இப்படி சொல்றீங்க? நிச்சயம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாமே கன்ஃபார்ம் ஆன மாதிரி தானே. ஏங்க, கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்ன கல்யாணம் எத்தனையோ இருக்குங்க. எது வேணாலும் எப்ப வேணாலும் மாறும். அதெல்லாம் சரிதான் கபிலன். ஆனா எங்க வீட்ல எங்க அப்பா பேச்சுக்கு யாருமே மறு பேச்சு பேசவே மாட்டாங்க. இருக்கலாங்க, பெரியவங்க மேல நாம வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே குறைய போறதில்ல. அதே நேரம் உண்மையா காதலிக்கிற 2 பேரும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி திடீர்னு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் பயங்கரமா எதிர்த்த பேரண்ட்ஸ் கூட கடைசி நேரத்துல மனசு மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. நீங்க பேசுற மாதிரி மட்டும் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே கபிலன், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு கபிலன் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. வாழ்க்கையில எல்லா முடிவுமே மாறக்கூடியதாங்க. நம்ம ஆசைக்காக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கலாம், ஆனா சிச்சுவேஷன் தான் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு டிசைட் பண்ணோம். அந்த சிச்சுவேஷனை டிசைட் பண்றது நாம இல்லைங்க, அந்த கடவுள். அதனால அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரெஷ்ஷா யோசிங்க, எல்லாமே சரியா போயிடும். ஓகேங்களா? தேங்க்ஸ் கபிலன். மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். என்ன போய் சொல்லிட்டு கிளம்புறது? எதை சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணுமே. என்னங்க, இன்னுமா அவ கிளம்பல? இல்லையே, ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். தேவான, தேவான, நீ இன்னுமா கிளம்புற? அம்மா, தோ வந்துட்டு. சீக்கிரமா வா. சரிம்மா. ஏண்டி இருங்க, இது பாருங்க, ஏதோ முடி மாட்டி இருக்கு போல் இருக்கு, எடுங்க. என்ன சொல்றது? என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? முன்னாடியே கேட்டு வாங்கிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இப்ப போய் இப்படி கேக்குற? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ உன் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு, நான் அந்த வே அப்படியே கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். சரி. ஏண்டி லேட் ஆகிட்டு இருக்கு, நீ எங்க தனியா கிளம்புற? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கால, அவ பேக்ல இருந்த நோட்டு என்னோட பேக்ல மாறிடுச்சு. இன்னைக்கு அதை சப்மிட் வேற பண்ணி ஆகணுமா. ரொம்ப கெஞ்சறாமா. நீங்க முன்னாடி போங்க, நான் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி 2 பேரும் ஒன்னா தானே படிக்கிறீங்க, அது என்ன அவ மட்டும் என்னைக்கு நோட்டை கொடுக்கணும்? அம்மா, அது அவ வேற செக்ஷன், நான் வேற செக்ஷன்மா. ஏமா, அவதான் முக்கியம்னு சொல்றாள்ல, கொடுத்துட்டு வந்துட்டோம். என்னங்க நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏண்டி, அதான் என்னென்னவோ ஆப் வந்திருக்கே. அதான் நம்ம பணம் கட்டணும்னா நம்ம வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போய் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ல போட்டு விடு. அம்மா, அது படிக்கிற புக்குமா, ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அதுவும் இல்லாம இதுக்கு மேல ஆப்ல புக் பண்ணி அவங்க வந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிருமா. நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே. சீக்கிரம் வந்துருமா, நீ வரலன்னா உங்க மாமா ஏதாவது கோச்சுக்கு போறாருமா. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்து சேரு. வாங்க நம்ம கிளம்பலாம். நீ கிளம்புறேன்னு சொன்னியே, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி, குடி. நீ ஏன் வந்த? கேஸ் ஆஃப் பண்ணிருக்கான்னு செக் பண்ணலடி, அதான். அதெல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்கும், நீ கிளம்புமா. சரி, நான் ஆல்ரெடி பாத்து. இரு, நானே போய் பாக்குறேன்.
தண்ணி இருக்கே இதுல, ஊத்தி வை. ம். அம்மா நான் தான் சொன்னல ஆஃப் பண்ணி தான் இருக்கு. ஆஃப் பண்ணிருக்கா? சரி, தண்ணி குடி. நான் குடிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. ஆமா, நோட்டு அவசரமா எடுத்து போய் கொடுக்கணும்னு சொன்னியே, என்ன கிளம்பல? அதாம்மா தண்ணி குடிச்சிட்டு புக் எடுத்து போய் கொடுத்துட்டு வரேம்மா. நான் போய் பண்ணி கிளம்பு, மாமா கத்த சரி, போறாரு. சீக்கிரமா வந்துரு. போ. அம்மா என்னம்மா? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது அந்த புக்க எங்க வச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. எங்க வச்சேன்? சரி, இந்தா சாவி. ஒழுங்கா பூட்டிட்டு கிளம்பு, புரியுதா? 2 வாட்டி திருப்பிடுறீ. சரிம்மா. சீக்கிரமா வா. சரிம்மா. மாமா கேட்டா என்ன சொல்ல போறனோ. கிளம்புங்க. நம்ம வீட்டுல நடக்க போற விசேஷம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. மாப்பிள, ம். ஏற்கனவே ஊரு முழுக்க இந்த விழாவை பத்தி தான் பேச்சா இருக்குது. அதுலயும் குறிப்பா சரவண யாழினி ஜோடி எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சுதான் பேசுறாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அண்ணா வீட்டுல வாழ போறது நினைச்சு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க. யாழினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே நம்ம வல்லவராயனுக்கும் முடிக்கணும். முதல்ல இதை நம்ம முடிப்போமா, அப்புறம் அதை பாத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமாண்ணே, நானும் அதுதான் சொல்றேன். ஏய் ஆமா, புனிதா எங்க? புனிதா அக்கா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கா. இருங்க, நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். போமா. அம்மா இத வந்துறேன். ஐயா, வாங்கய்யா. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. கவலையே படாதீங்க, அருமையா நடத்தி தரேன். உட்காருங்க முதல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? டிசைன் சூப்பரா இருக்கு.